அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது 15ஆம் வகுப்பு. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? முத்தகீன் ஆறதுக்கு பிரதானமான வழி என்னன்னா அல்லாஹ்வை பற்றிய அறிவு. அல்லாஹ் யாரு, அவன் எப்படியாப்பட்டவன், அவனுடைய பண்புகள் என்ன, இது நம்மளுக்கு தெரியும் போது நம்ம என்ன ஆயிடுவோம், தக்குவா உள்ளவங்களா ஆயிடுவோம்னா நம்ம பார்த்தோம். சோ அதை குறிச்சுதான் இந்த சில வாரங்கள் நம்ம அல்லாஹ்வுடைய பெயர்களை சில பெயர்களை நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான், ஒரு துவக்கம் தான். இது மூலியமா நம்ம அல்லாஹ்வை தெரியும் போது நம்ம அல்லாஹ்வுடைய பெயர்களை தெரிஞ்சு அவனுடைய சொல்லக்கூடிய பெயர்களை கொண்டு அறியக்கூடியவங்களா நம்ம ஆயிடணும் இன்ஷா அல்லாஹ். இது வெறும் ஒரு துவக்கம், ஒரு முயற்சி. இப்போ குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பெயர்களை குறிச்சு நிறைய வசனங்கள் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஃபுல் குர்ஆனே இத நிறைய அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்றான். இப்போ அது வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பொருத்தமான பெயர்கள், அந்த வசனத்துல அவன் என்ன போதிக்கிறானோ, அது என்ன சொல்றானோ அதுக்கு ஏத்த மாதிரி பொருத்தமான பெயர்கள், அது அவனுடைய பண்புகளை சொல்லி நம்மளுக்கு விளக்குறான். நிறைய இடத்துல நீங்க அல்லாஹ்வுடைய பெயர்கள் வர இடத்துல எல்லாம் நீங்க பார்க்கும் போது அதுக்கு பொருத்தமான வசனம் இருக்கும். அதே அது அவன் என்ன போதிக்கிறானோ அதுக்கேத்த மாதிரி பெயர்கள் அங்க யூஸ் பண்ணி நம்மளுக்கு புரிய வைக்கிறான். அவன் யாருன்னு அவனுக்கு நம்மளுக்கு புரிய வைக்கிறான். இப்போ அதை குறிச்சுதான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா 4 இடத்துல ரொம்ப அழகா சிலாய்ச்சி சொல்றான். அவனுக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குன்னு சொல்லி சொல்றான். சோ இதை நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கோம்னா, அவனுக்கு அழகிய பெயர் இருக்குன்னு நம்ம விளங்கி வச்சிருக்கோம். இப்போ அரபி மொழின்னு எடுத்தீங்கன்னா, இப்போ ஹசனுங்கிற வார்த்தையாகட்டும், ஹசீனாங்கிற வார்த்தையாகட்டும், இல்ல ஹசனாங்கிற வார்த்தையாகட்டும், அதோடைய விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோடைய மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அழகு. ஆனா அல்லாஹ் அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாம இங்க என்ன யூஸ் பண்ணானா ஹுஸ்னாங்கிறத யூஸ் பண்றான். ஹுஸ்னானா அது என்னன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அது என்னன்னா ரொம்ப அழகான பேர் இருக்குன்னு சொல்றான். சோ அல்லாஹ் யூஸ் பண்ற வார்த்தை ஹுஸ்னா அப்படின்னா ரொம்ப அழகான பேர் இருக்குன்னு அவன் சொல்றான். இதை குறிச்சு 4 வசனங்கள்ல குர்ஆன்ல சொல்றான். அதை இப்ப நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக 20வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு ரொம்ப அழகிய பெயர்கள் இருக்கின்றன. சோ இதுல வசனத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹ் தான் பேசு, அவனுக்கு நிறைய அழகிய பெயர், ரொம்ப அழகிய பெயர் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்துல. 59வது அத்தியாயத்துல 24வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை குறிச்சு நம்ம அஷ்ர சூராவை நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இந்த கடைசி வசனங்கள்ல. சோ இந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாம் நிறைய சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அவன் படைப்பாளன், அவன் தான் உருவத்தை தரக்கூடியவன், அவன் தான் நிர்ணயிக்கிறவன் சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு அழகிய பெயர் இருக்குதுன்னு அல்லாஹ் திரும்ப சொல்றான் இந்த வசனத்துல. மூன்றாவதாக 17வது அத்தியாயத்துல 110வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், குலிது அல்லாஹு அவிதுர் ரஹ்மான் ஐயாமா ததுஉ ஃபலஉல் ஹஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ் என்று அழையுங்கள், ரஹ்மான் என்று அழையுங்கள், நீங்கள் எவ்வாறு அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன அல்லாஹ் சொல்றான். சோ நம்ம பொதுவா நம்ம யூஸ் பண்ற வார்த்தை அல்லாஹ்ங்கிறது நிறைய எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். நம்ம உட்காரும் போது, ஏந்துக்கும் போது, எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய எப்பவுமே அல்லாஹ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க எவ்வாறு அழைத்தாலும் அவனுக்கு தான் அது உரியதுன்னு சொல்றான். அல்லாஹ் அழைச்சாலும் சரி, ரஹ்மான் என்று அழைச்சாலும். ஆனா அப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்றான், அவனுக்கு அழகிய பெயர் இருக்குன்னு சொல்றான். ஏன்னா அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும் அவனுடைய அழகிய பெயர்களை கொண்டு அவன் அழைக்கும் போது. அவனுக்கு ஏராளமான பெயர்கள் இருக்கு, அதை கொண்டு அவன் அழைக்கும் போது அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. சோ நம்ம அவனுடைய பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி, அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அவனுடைய பெயர்கள் யூஸ் பண்ணணும் நம்ம இன்ஷா அல்லாஹ். 4வதா 7வது அத்தியாயத்துல 180வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா.
அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கு துஆ செய்யுங்கள் சொல்றான். சோ அவனுக்கு அழகிய பெயர் இருக்கு, அதை கொண்டு துஆ செய்யுங்கள் அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த 4 வசனத்திலயும் நம்ம என்ன பார்த்தோம்னா, அவனுக்கு அழகிய பெயர் இருக்கு நம்ம சொல்றான். அப்ப அவன் என்ன நம்ம கிட்ட சொல்ல வரானா, அதை தெரிஞ்சுக்குங்க, அதை கொண்டு நீங்க பயன்படுத்துங்க, அதை கொண்டு அழையுங்கன்னு கேட்கிறான். இப்ப நீங்க துஆ கேட்டாலும் அந்த பெயர்களை கொண்டு கேட்க சொல்றான். இப்போ நம்மளுக்கு இந்த அஸ்மால் ஹுஸ்னா தெரிஞ்சாதானே நம்ம அல்லாஹ் கிட்ட இதை கொண்டு துஆ கேட்க முடியும். இப்ப நம்மளுக்கு தான் பெயர்களே தெரியலையே. அப்போ அவனுடைய பெயர்களை தெரிஞ்சு, அதோடைய பண்புகளை தெரிஞ்சு, அதை நம்ம தினசரி வாழ்க்கையில நம்மளுடைய செயல்கள்ல நம்ம துஆ கேட்கும் போது நம்ம என்னென்ன செய்யறோமோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ்வுடைய பெயரை நம்ம பயன்படுத்தணும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கணும், சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாம் வெறும் பெயர்கள் மட்டும் இல்ல, அது அவனுடைய பண்புகளையும் குறிக்கும். இப்போ அவன் எப்படியாப்பட்டவன் நம்மளுக்கு புரிய வைக்கும் அந்த பெயர். ஆனா இப்போ மனுஷங்களா நம்ம எடுத்துக்கங்க, நம்மளுக்கும் பெயர் இருக்கு. ஆனா அது எல்லாம் நம்ம பண்புகளை அது ஒன்னா மேட்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது பெரும்பாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்குது. இப்போ என்ன ஆகுது, நம்ம பெற்றோர்கள் நம்ம சின்ன வயசுலயே இருக்கும் போதே நம்மளுடைய பெயர்கள் வச்சிடறாங்க. அப்போ நம்மளுக்கு நம்ம எப்படியாப்பட்டவங்க, நம்ம வளர்ந்து என்ன ஆக போறோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க பேர் வைக்கிறாங்க. அது என்ன ஆயிடுது, பெரும்பாலும் அது மேட்ச் ஆகாம இருக்குது. இப்ப நியாயமா பேர் பாத்தீங்கன்னா அது வெறும் இடுகுறி பெயர்கள் மட்டும்தான். இப்ப நியாயமா ஒரு பேர் வைக்கணும்னா நம்ம வளர்ந்து பெருசாயிட்டோனே தான் நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வச்சாதான் அது மேட்ச் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, வஹாப்னு வைப்பாங்க, கொடையாளின்னு வைப்பாங்க, ஆனா பெரும்பாலும் அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. சாலிஹான் வைப்பாங்க, அதுவும் ஆப்போசிட்டா இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆனா இப்போ அல்லாஹ்வுடைய பேர் அப்படி இல்லை. அவன் எப்படின்னா, அவனுடைய பெயர்கள் அவனுடைய பண்புகளை குறிக்கும். அது வெறும் பேர் மட்டும் இல்ல, அவனை தெரிஞ்சிக்க கூடிய அவனுடைய பண்புகளை அது குறிக்கும். அவன் தெரிஞ்சுக்கலாம், அவன் பெயர்கள் மூலியமாக அவனை தெரிஞ்சுக்கலாம், அறிஞ்சுக்கலாம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெயர்கள் மனிதர்களாகிய நம்மளுக்கும் அது யூஸ் பண்ணப்படுது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் கேக்குறான், மனிதர்களாகிய நம்மளும் கேக்குறோம். இது ரெண்டும் ஒன்னா? இது வேறு அது வேறு. இது வெறும் பேரானா சேமா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா, மனிதர்களாகிய நம்ம ஒரே நேரத்துல 2 பேர் பேசுறது நம்மளால கேட்டு புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு மேலேயோ கீழேயோ நம்மளால கேட்க முடியாது. ஆனா அல்லாஹ் எப்படியாப்பட்டவன், ஒரே நேரத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கோடானி கோடி மக்களுடைய எல்லா பேசுறது அவன் கேட்கிறான். நம்மளது மட்டும் இல்ல, நம்ம மனிதர்கள், விலங்குகள், எல்லா ஜீவராசிகள் பேசுறது எல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கான், அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் பக்கத்துல இருக்கிறது, தூரமா இருக்கிறது, நான் பேசுறது, பேசாதது, என் மனசுல இருக்கிறதும் அவனுக்கு தெரியும். அதையும் அவன் கேட்கிறான். இப்போ எனக்கு எல்லைகள் இருக்கு, என்னால இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேல கேட்க முடியும், கேட்க முடியாது. ஆனா அல்லாஹ் அப்படியாப்பட்டவன் இல்ல, எல்லாரும் கேட்கறான், அவன் பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்படி ஒரு சொல்ல எடுத்துக்குங்கல்ல, அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் கொடுக்கறான், அல்லாஹ் கவனிக்கிறான், அல்லாஹ் தண்டிக்கிறான். இந்த மாதிரி ஒரு சொல்கள் மனிதர்களாக நம்மளுக்கும் அது யூஸ் பண்ணப்படுது. இப்போ மனிதர்களுக்கு உடைய பண்புகள் எல்லைக்கு உட்பட்டது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய பண்புகள் எல்லைக்கு அப்பாற்பட்டது. இது சொல்லின் பற்றாக்குறை காரணத்துக்காக மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெயர்கள் அல்லாஹ்வுக்கும் அது யூஸ் பண்ணப்படுது. இந்த புரிதல் நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும். ஏன்னா இந்த தவறான நம்பிக்கையினாலதான், இந்த சரியா இந்த புரிதல் இல்லாததுனாலதான் நிறைய தவறுகளுக்கு காரணம். நிறைய ஷிர்க்லயே இது போய் தள்ளப்படுது. ஏன்னா இது நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ் எப்படியாப்பட்டவன், அதே குணம் மனிதர்களுக்கு இருக்கிறதுனால இது வேறு அது வேறு. அல்லாஹ்வுடைய பண்புகள் எல்லைக்கு அப்பாற்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவதா அல்லாஹ் எங்க இருக்கான்? இப்போ நிறைய பேருக்கு முஸ்லிம்களுக்கே இந்த நம்பிக்கை சரியா இல்லை. இது ஹிந்துக்கள் எப்படி நம்புறாங்களோ அந்த மாதிரி முஸ்லிம்களும் நம்பிட்டு இருக்காங்க.
இறைவன் வந்து தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், இது சொல்றாங்களே, இந்த இந்த வந்து முஸ்லிம்கள் கிட்டயும் இந்த கருத்து வந்து நிறைய பரவிட்டு இருக்கு. இப்ப இஸ்லாமின் படி அல்லாஹ் எங்க இருக்கானா, அவன் வந்து எல்லா இடத்துலயும் இல்ல, அவனுடைய கண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி, அவனுடைய அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி அவன் வந்து ஒரு கண்ணியமான இடத்துல, மரியாதைக்குரிய ஒரு இடத்துல வந்து இருக்கிறான். இப்ப நான் எப்படி வந்து என்னுடைய இடத்தை வந்து நான் விட்டு கொடுக்க விரும்புறது இல்லையோ, நான் வந்து ஒரு சாக்கடைக்கு நடுவுல வந்து நான் இருக்க விரும்புறது இல்லை. நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன். இப்ப நானே அப்படி இருக்காத போது இப்ப வந்து இல்லாதவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிச்சான பர்சன் வந்து அவன் வந்து ஒரு சாக்கடைக்கு நடுவுல வந்து இருக்க விரும்புறது இல்லை. அவன் வந்து ஒரு சாதாரணமான ஒரு டீ கடைக்கு நடுவுல வந்து குடிக்கிறது வந்து விரும்புறது இல்லை. சோ இப்படி இருக்கும் போது அல்லாஹ் வந்து ரப்புல் ஆலமீனா இருக்கான், இந்த உலகத்தோட ரப்பா இருக்கான், அவன் எல்லாத்தையும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். அப்போ அவன் எங்க இருப்பான், அவனுடைய தகுந்த இடத்துல, தகுந்த மரியாதையோட, கம்பீரத்தோட, பெருமையோட, அவன் எல்லா வசதிகளோட இருப்பான். அவன் அப்படிதான் இருக்கான்னு சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. 20வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அர் ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான். அவன் எங்க இருக்கான், அர்ஷின் மீது, கம்பீரத்தோட, கண்ணியத்தோட, 7ஆம் வானத்துல மேல வந்து அவன் வந்து உயர்ந்து இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவன் அங்க இருக்கானா, அப்ப அவனுக்கு எல்லாம் இங்க இருக்கிறது எப்படி தெரியும்? இதுவும் சில பேரு யோசிக்கிறாங்க. அதுதான் அவனுடைய பிளஸ். அவன் அங்க இருந்துட்டு எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அவனுடைய பார்வையால, அவனுடைய செவி புலன்களால, அவனுடைய கவனத்தால, அவனுடைய அறிவால அவன் எல்லாத்தையும் அறிந்து வச்சிருக்கான். இப்போ சாக்காடையில இருக்கக்கூடிய ஒரு புழுவையும் அறிஞ்சு வச்சிருக்கான். எல்லாத்தையும், என் வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு கிருமியையும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். எல்லாம் பெருசு சிறுசு எல்லாம் அவனுக்கு ஒண்ணுதான். அவனுடைய பார்வை அவனுக்கு எல்லாம் அவன் வந்து பார்க்கக்கூடியவனா இருக்கான், கேட்கக்கூடியவனா இருக்கான், எல்லாத்தையும் அறியக்கூடியவனா இருக்கான். சின்னதுல இருந்து பெருசுல இருந்து எல்லாம் அவனுக்கு ஒண்ணுதான். இந்த செகண்ட்ல வந்து அவன் வந்து எல்லாத்தையும் அறிகிறான். எவ்வளவு மனிதர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் அவன் அறிகிறான். எல்லா மிருகங்கள், எல்லா விலங்குகள், எல்லா மரங்கள், செடிகள் எல்லாத்தையும் அவன் அறிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்றான். அதுவும் எங்க இருந்து அறிஞ்சு வச்சிருக்கான், அர்ஷுக்கு மேல இருந்து, அவனுடைய இறை ஆசனத்துல இருந்து அவன் இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. இத குறிச்சு வந்து நம்ம ஒரு குர்ஆன் வசனத்தை பார்க்கலாம். 6வது அத்தியாயம் 59வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், وَإِنْدَهُ مَفَاتِيحُ الْغَيْبِ لَا يَعْلَمُهَا إِلَّا هُوَ. அவனிடத்தில் மறைவான திறவுகோல் அவனிடமே உள்ளது, அவனை தவிர அதை யாரும் அறிய முடியாது. மறைவான சாவி அவன்கிட்ட இருக்கான், அவனை தவிர வேற அது யாரும் அறிய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்புறம் சொல்றா, وَيَعْلَمُ مَا فِي الْبَرِّ وَالْبَحْرِ. கடலில் இருப்பதும் தரையில் இருப்பதும் அவன் அறிகிறான். சோ கடல்ல என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் அவன் அறிகிறானா, தரையில என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் அவன் அறிகிறான்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்புறம் சொல்றான், وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا وَلَا حَبَّةٍ فِي ظُلُمَاتِ الْأَرْضِ وَلَا رَطْبٍ وَلَا يَابِسٍ إِلَّا فِي كِتَابٍ مُبِينٍ. ஒரு இலையும் கீழே விழுவது அவனுக்கு தெரியாமல் விழுவதில்லை. பூமியிலே இருளில் ஒளிந்து கிடக்கிற ஒரு விதையும் அவனுக்கு தெரியாமல் இல்லை. காய்ந்ததோ பசுமையானதோ தெளிவான அவனுடைய பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. அல்லாஹ் சொல்றான், ஒரு இலை, இந்த உலகத்துல எவ்வளோ மரங்கள் இருக்கு, எவ்வளோ செடிகள், எவ்வளோ கொடிகள் எல்லாம் இருக்கு, அதுல ஒரு இலை வந்து கீழே விழுறதோ அவன் தெரியாம இல்லையா. இந்த பூமியில பாத்தீங்கன்னா எவ்வளோ விதைகள் இருக்கு, எவ்வளோ பூமியில வந்து புதைஞ்சு கிடக்குது, அது காய்ந்ததோ அது வந்து பசுமையானதோ எல்லாம் அவனுடைய அறிவுல இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அதுவும் எங்க இருந்து அவன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான், எங்க இருக்கான், அர்ஷின் 7வது வானத்துக்கு மேல, அந்த அர்ஷுக்கு மேல இருந்து இது எல்லாம் அவன் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கான். அது வந்து தெளிவான ஒரு புத்தகத்துல எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த வசனத்தை அப்படியே கடந்து போக முடியாது. இது தனிமையில உட்கார்ந்து நம்ம சிந்திக்கணும்.
அவனுடைய பிரம்மாண்டம் வந்து இந்த வசனத்தின் மூலியமா நம்மளுக்கு தெரியுது. அவன் எப்படியாப்பட்டவன், அவனுடைய கண்ணியம் என்ன, அவனை நாம எப்படி நம்ம பாக்குறோம், அவனுடைய பாக்குற பார்வையே நம்ம வந்து மாறிடும் இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது. இப்ப நான்காவது வந்து மனிதர்கள் கிட்ட இந்த பிழையான நம்பிக்கை இருக்கு. அது வந்து குர்ஆன் வந்து நீக்குது. அது என்னன்னா, நம்ம மனிதர்கள் செய்யக்கூடிய பிழைகள் வந்து அல்லாஹ் வந்து பாதிப்புக்கு உள்ளாரான், அவன் வந்து கவலைப்படுறான், வந்து துன்பம் படுறான்னு சொல்லி இந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம செய்யக்கூடிய தவறுகள் மூலியமாக அவனுக்கு பாதிப்புக்கு உள்ளாரான், அவன் துன்பம் அடைகிறான்னு சொல்லி இது வந்து பொதுவான இந்த கருத்து வந்து சில பேர்கிட்ட இந்த நம்பிக்கை இருக்கு. இப்படி பார்த்து இது உண்மையான்னு பாத்தீங்கன்னா இது அப்படி இல்லை. இப்போ இது வந்து மனிதர்களாக நம்மளுக்கு ஓகே. இப்போ ஒரு மகன் இருக்கான், அவங்க வந்து தவறு செய்யும் போது அப்போ தாயோ ஆகட்டும் தந்தையாகட்டும் வந்து அவங்க வந்து கவலைப்படுறாங்க, அவங்க வந்து துன்பத்துக்கு உள்ளாராங்க. இது வந்து அவங்களுடைய பாசத்தின் வெளிப்பாடு. இது வந்து மனிதர்களுக்கு இது ஓகே, ஏன்னா அப்படி பண்ணாதான் அவங்க வந்து நல்ல தாய், அவங்க நல்ல தந்தை. இது வந்து மனிதருக்கு ஓகே. ஆனா அல்லாஹ் வந்து நம்மளுடைய ரப்புல் ஆலமீன், அவன் வந்து இது எல்லாத்தையும் விட மிகைத்தவன், அவனுடைய கண்ணியத்துக்கு இது உகந்தது இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து நம்ம வந்து அவனுடைய படைப்பு, அவ்வளவுதான். இப்போ அல்லாஹ்க்கும் நம்மளுக்கும் இருக்கிற தொடர்பு என்னன்னா, அல்லாஹ் வந்து நம்ம படைப்பாளன், நம்ம வந்து படைக்கப்பட்டவங்க. அவன் வந்து படைப்பா மட்டும்தான் பார்ப்பான், அவ்வளவுதான். அவன் அதனால நான் செய்யக்கூடிய எந்த தீங்காகட்டும் எதுவுமே அவனை எந்த பாதிப்புக்கும் உள்ளாக மாட்டான். இதை குறிச்சுதான் அல்லாஹ் வந்து 11வது அத்தியாயத்துல 57வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வலா ததுர்ருன்னஹு ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீங்க எந்த தீங்கும் செய்ய முடியாது. இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீஸ், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாத்தையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான். சோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம செய்யக்கூடிய எந்த பிழைகள் ஆகட்டும், எந்த ஒரு சிந்தனை ரீதியா கூட அல்லாஹ்வுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புக்கும் நம்ம வந்து ஆக்க முடியாதுன்னு சொல்லி நம்மளுக்கு புரியுது. இதை குறிச்சு வந்து அல்லாஹ் வந்து ஒரு ஹதீஸ்ல வந்து சொல்றான். இது வந்து ஹதீஸுல் குதுசியா இருக்கு. இது முஸ்லிம்ல வந்து 2577வது ஹதீஸா இருக்கு. அது எப்படி ஆரம்பிக்கிறானா, என் அடியார்களே, அனிதம் இழைப்பதை எனக்கு நான் ஹராமாக்கி விட்டேன், அதே மாதிரி உங்களுக்கும் அது தடை செய்து விட்டேன். அப்படியே சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அல்லாஹ் பத்தி நிறைய சொல்லிட்டு வரான். அப்புறம் கடைசியில என்ன சொல்றான்னா, எனக்கு நீங்க எந்த கேடும் செய்ய முடியாது, எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது. எல்லோரும் சேர்ந்து முத்தகினாய் மாறினாலும் என்னுடைய ஆட்சியில வந்து அது எந்த ஒரு உயர்வும் தரப்போவதில்லை. எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்க்கு வந்து கட்டுப்பட வேணாம், பாவியா மாறினாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில வந்து எந்த ஒரு குறைவும் தரப்போவதில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். சோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, அல்லாஹ்க்கு வந்து எந்த கேடும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவன் தெளிவா இதுல வந்து இந்த ஹதீஸ் மூலியமா நம்மளுக்கு புரிய வச்சுட்டான். இப்ப 5வது என்னன்னா, அல்லாஹ்வை வந்து நம்மளால பார்க்க முடியாது, நம்மளால அல்லாஹ் வந்து அறிய முடியும், சிந்திக்க முடியும். ஆனா இந்த புறக்கண்ணால வந்து அல்லாஹ் வந்து நம்மளால பார்க்க முடியாது. அப்படி பார்த்திருந்தாங்கன்னா நபிமார்கள்லாம் பார்த்திருப்பாங்க, ஆனா அவங்களும் பார்க்கல. இது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, மூசா நபியோட வரலாறு மூலியமாக அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான், மூசா நபி வந்து அல்லாஹ்வை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அல்லாஹ் கிட்ட வந்து என்ன காட்டேன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட வந்து கேக்குறாரு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாரு, லன் தரானி, என்னை நீ காண முடியாது. அப்படின்னா என்ன, யாருனாலையும் அல்லாஹ்வை பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். அதை உணர்த்துற மாதிரி அல்லாஹ் வந்து ஒரு பாடமும் நடத்தினாரு மூசா நபிக்கு. அல்லாஹ் என்ன பண்ணாரு, அவரோட ஒளியை வந்து இந்த ஒரு மலைக்கு மேல வந்து இறக்குனாரு. அந்த மலை என்ன ஆச்சு, அது சுக்கு நூறாய் அது வந்து பொசுங்கி போயிடுச்சு. சோ இது மூலியமா அல்லாஹ் வந்து மூசா நபிக்கு வந்து ஒரு பாடம் நடத்தினாரு. அதை பார்த்தோன்னே மூசா நபி அப்படியே அவர் வந்து என்ன ஆச்சு, பயந்து அப்படியே நடுங்கி அவர் வந்து மயக்கமாய் விழுந்துட்டாரு. சோ அவர் வந்து அந்த மயக்கத்துல இருந்து தெளிஞ்ச உடனே அவர் செஞ்சது தப்புன்னு அவர் உணர்ந்து அவர் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை வந்து அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் வந்து நான் ஃபர்ஸ்டா நம்பிக்கையாளர்கள்ல நான் முதன்மையா நம்பிக்கை கொண்டுட்டேன்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. சோ இது மூலியமா நம்மளுக்கு தெளிவா அல்லாஹ் வந்து பாடம் நடத்திடுறாரு. நம்மள அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல நம்மளால பார்க்க முடியாது. அதே மாதிரி மூசா நபியோட வரலாறுலயே இன்னொரு சம்பவம் அல்லாஹ் வந்து சொல்றான்.
2வது அத்தியாயத்துல 55வது வசனத்துல மூசா நபி வந்து அவங்க சில கூட்டத்தினரை கூட்டிட்டு தூர் சினாய் மலைக்கு போறாங்க. அப்போ அந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نُؤْمِنَ لَكَ حَتَّى نَرَى اللَّهَ جَهْرَةً, நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம், அல்லாஹ்வை வந்து கண்ணால பார்க்காத வரைக்கும் நாங்க ஈமான் கொள்ள மாட்டோம்னு சொல்லி அந்த மூசா நபியோட கூட்டத்தினர் சொன்னாங்க. ஏற்கனவே அல்லாஹ் வந்து மூசா நபிக்கு பாடம் நடத்திட்டாரு. இப்போ மறுபடியும் இவங்க கேட்டோடனே அல்லாஹ் வந்து ரொம்ப கோபம் கொண்டு அல்லாஹ் வந்து என்ன பண்றாருன்னா, فَأَخَذَتْكُمُ الصَّاعِقَةُ وَأَنْتُمْ تَنْظُرُونَ, அல்லாஹ் வந்து ஒரு பேரிடியை கொண்டு உடனே அவங்களுக்கு வந்து மரணத்தை கொடுத்துட்டாரு. இது வந்து அவங்க பார்க்கிற நிலையிலேயே அவங்க கண் கூட பார்க்கும் போது இந்த மாதிரி அவங்கள வந்து அந்த இடி முழக்கம் வந்து அவங்க வந்து அல்லாஹ் வந்து மரணத்தை கொடுத்தாரு. இப்போ அதே கேள்விதான் மூசா நபியும் கேட்டாரு, மூசா நபியோட கூட்டத்தினரும் அதான் கேட்டாங்க. ஆனா மூசா நபி வந்து ஆர்வத்துடன் கேட்டாங்க. அல்லாஹ் வந்து அந்த மனதை தான் பாக்குறான், அந்த மனநிலையை தான் பாக்குறான், நம்ம எப்படி கேட்கிறோம்னு. அவங்க ஆர்வத்துடன் கேட்டாங்க. ஆனா மூசா நபியோட அந்த கூட்டத்தினர் வந்து என்ன பண்ணாங்க, கர்வம் கொண்டு ஆணவத்துடன் கேட்டாங்க. சோ அல்லாஹ் என்ன பண்ணா, உடனே அவங்கள வந்து அழிச்சு அவங்களுக்கு மரணத்தை கொடுத்துட்டான். ஆனா அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் என்ன பண்றானா, மறுபடியும் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு உயிர்ப்பிக்கிறான். ஏன்னா அவங்க நன்றி செலுத்துறதுக்காக மறுபடியும் இன்னொரு சான்ஸ் வந்து அல்லாஹ் வந்து கொடுத்தான் அந்த கூட்டத்தினருக்கு. இப்ப நம்ம அல்லாஹ்வை பார்க்கணும்னா நம்ம வந்து துவா கேட்கணும். மறுமை அன்னைக்கு நான் அல்லாஹ்வை பார்க்கணும்னு சொல்லி நம்ம துவா கேட்கணும். நம்ம இந்த உலகத்துல இந்த கண்ணால நம்ம அல்லாஹ்வை பார்க்க முடியாது. ஆனா மறுமையில நம்ம அல்லாஹ்வை பார்க்கணும்னு சொல்லி நம்ம துவா கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அல்லாஹ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய பெயர்கள் அவனுடைய பண்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்து வந்து என் வாழ்க்கையில வந்து இது நான் நடைமுறைக்கு கொண்டு வரணும். எப்படியெல்லாம் நான் வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஜிக்ரின் மூலியமாக. இப்போ ஒரு பேரை நான் எடுத்துக்கிட்டு நான் தனிமையில உட்காந்து அதை சிந்திக்கணும். அது வந்து என்ன சொல்றான், அது வந்து என்ன என் வாழ்க்கையில வந்து இது எப்படி அவன் இப்போ உதாரணத்துக்கு நான் அர் ரஹ்மான் சொல்றோம், அர் ரஹ்மான் பேரை எடுத்துட்டு என் வாழ்க்கையில எப்படிலாம் அர் ரஹ்மானா இருக்கான், என்னென்னலாம் எனக்கு கொடுத்துருக்கான், எப்படி அவன் ரஹ்மான், அந்த பண்பை வந்து சிந்திக்கணும். அது வந்து நான் வந்து நினைவு கொள்ளணும். திரும்ப 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 அந்த பேரை வந்து நான் ஜிக்கிர் பண்ணணும். இப்படி பண்ணும் போது இந்த பேர் வந்து என் மனசுல ஆழமா பதிஞ்சிடும். அவனை வந்து நான் அர் ரஹ்மான் சொல்லும் போது அவனை அர் ரஹ்மானா பார்ப்பேன். அவனை வந்து நான் நேசிக்க ஆரம்பிச்சிடுவேன். சோ இதுதான் வந்து அல்லாஹ்க்கு அது ரொம்ப பிடிச்ச செயல். அல்லாஹ் வந்து சொல்றான் 33வது அத்தியாயத்துல 41வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரதன் வஅஸீலா, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அதிகமாக ஜிக்ரு செய்யுங்கள், காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்றான். சோ வந்து அவன் என்ன சொல்றான், அதிகமாக நம்மள ஜிக்ரு செய்ய சொல்றான். எப்படிலாம் நம்ம அல்லாஹ்வை ஜிக்ரு செய்யலாம் நம்ம இப்ப பார்த்தோம். அல்லாஹ்வுடைய பெயர்கள் மூலியமாக அவனுடைய பெயர்களை சொல்லி 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 அவனை வந்து நான் ஜிக்ர் செய்யணும். அப்புறம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாம் அவனுடைய தஸ்பீஹா இருக்கு. இதை வந்து அதிகமா நான் நினைவு கொள்ளணும். அதுக்கப்புறம் வந்து காலை மாலை துவாக்கள் இருக்கு. நம்ம வந்து நிறைய துவாக்கள் வந்து நம்மளுக்கு இருக்கு. அது வந்து நான் வந்து செயல் பண்ணும். அது வந்து நான் அர்த்தம் தெரிஞ்சு அது வெறும் மந்திரமா சொல்லிட்டு போகாம அதோடைய அர்த்தம் புரிஞ்சு அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது அப்ப வந்து என் துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அது வந்து எனக்கு பாதுகாப்பும் அளிக்கும். எல்லா விதமான தீங்குல இருந்தும் அந்த துவாக்கள் வந்து என்னை வந்து பாதுகாக்கும். அதுக்கப்புறம் நிறைய துவாக்கள் இருக்கு. இப்போ நான் வந்து சாப்பிடும் போது துவா ஓதுறது, வீட்டுக்குள்ள நுழையிறது, வெளியில போகும்போது கழிவறைக்குள்ள போகும்போது, கழிவறைக்கு வெளியில வரும்போது, மஸ்ஜித்க்கு போகும்போது, இந்த மாதிரி நிறைய துவாக்கள் இருக்கு. இது எல்லாம் நான் வந்து பயனுக்கு வந்து கொண்டு வரணும், யூஸ் பண்ணும். அப்ப இதுவும் வந்து தஸ்பியா இருக்கு. இப்போ அடுத்து நம்ம அல்லாஹ்வுடைய பேரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது எப்படி யூஸ் பண்ணலாம்? அடுத்து வந்து அல்லாஹ் சொல்றான், அவனுடைய பெயர்களை கொண்டு அவன்கிட்ட துவா கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அவனுக்கு அழகிய பேர் இருக்கு, அதை கொண்டு அவனை அலையுங்கள் சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். சோ நம்ம வந்து இந்த பெயர்களை கொண்டு நம்ம துவா கேட்கணும். ஏன்னா அது அவனுக்கு ரொம்ப விரும்பிய செயல்.
அவனை மாதிரி புகழை விரும்பக்கூடியவன் வேற யாருமே இல்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. சோ அவனுக்கு அவன் தான் புகழை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவன். சோ அவனை புகழ்ந்து 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 நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து கேட்டு பெற்றுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு கண்ணியம் வேணும்னா என்ன கேட்கணும்? கண்ணியமானவனே எனக்கு கண்ணியத்தை கூடிய அல்லாஹ். இப்போ எனக்கு பாவம் மன்னிப்பு அல்லாஹ் கேட்கணும். எனக்கு அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கணும்னா எப்படி கேட்கலாம்? நீ அல்லாஹ் நீ கஃபூரா இருக்கே அல்லாஹ், கஃபாரா இருக்கே அல்லாஹ், என்னை மன்னிச்சிடி அல்லாஹ். இந்த மாதிரிலாம் நம்ம துவா கேட்கணும். இதெல்லாம் நான் வந்து அல்லாஹ்வுடைய பேரை தெரிஞ்சா மட்டும்தானே இந்த மாதிரி நான் துவா கேட்க முடியும். எனக்கு அல்லாஹ்வுடைய பேர் என்ன தெரியல, அவனுடைய பண்பு என்னன்னு தெரியலன்னா இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்றோம்ல. அல்லாஹ் வந்து என்ன இதை கொண்டு அலையுங்கன்னு சொல்றான். இப்ப எனக்கு தெரிஞ்சாதானே நான் இந்த மாதிரி நான் துவா கேட்க முடியும். அதனால நம்ம முயற்சி எடுத்து அல்லாஹ்வுடைய பெயர்கள் அவனுடைய தெரிஞ்சு அவனுடைய பண்புகளை புரிஞ்சு அதை சிந்திச்சு அது என் வாழ்க்கையில நான் நடைமுறை கொண்டு வரணும். இப்போ நம்ம குர்ஆன்ல எடுத்து பார்த்தோம்னா இதை குறித்து நிறைய உதாரணங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு நபிமார்களும் அல்லாஹ்வை வந்து அவங்க துவா கேட்கும் போது அவனுடைய அழகிய பெயர்களை கொண்டு துவா கேட்டிருக்காங்க. ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவனுடைய பெயரை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த உதாரணத்தை வந்து நம்ம பார்க்கலாம். முதலாவதா சுலைமான் நபி கேட்ட துவா. இது வந்து 38வது அத்தியாயத்துல 35வது வசனமா இருக்கு. அவர் என்ன கேட்டார்னா, قال رب اغفر لي وهب لي ملكا لا ينبغي لأحد من بعدي إنك أنت الوهاب. என் ரப்பே என்னை மன்னிச்சிடு, யாருக்கு இது வரைக்கும் இல்லாத அரசாட்சி எனக்கு கொடு. இது மாதிரி ஒரு அரசு நிர்வாகம் யாரும் பண்ணிருக்க கூடாது. அல்லாஹ் நீ வஹாபா இருக்க, மாபெரும் கொடையாளியா இருக்க, எனக்கு கூடிய அல்லாஹ். அவரு இந்த மாதிரி ஒரு அரசாட்சி கேட்கும் போது அந்த மாதிரி யாருமே அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து யாருக்கும் கொடுக்கப்படல. அது வந்து சுலைமான் நபிக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அது என்ன மாதிரி துவா கேட்டார் அவரு? நீ வஹாபா இருக்கே அல்லாஹ், நீ பெரும் கொடையாளியா இருக்கே அல்லாஹ், எனக்கு கூடிய அல்லாஹ். அவர் எவ்வளவு அழகா கேட்கிறாரு பாருங்க. அந்த பேரு பொருத்தமான பேரை கொண்டு அல்லாஹ் கிட்ட வந்து அவர் வந்து அந்த கிஃப்ட் கேட்கிறாரு அல்லாஹ் கிட்ட. இந்த மாதிரி அரசாட்சி யாருக்கும் கொடுத்திருக்க கூடாது அல்லாஹ், அந்த மாதிரி கூடிய அல்லான்னு சொல்லி நீ வஹாபா இருக்க அல்லாஹ், எனக்கு கூடிய அல்லான்னு சொல்லி பணிவா கேட்கிறாரு. சோ இந்த மாதிரியும் நம்ம கேட்கணும். அடுத்து வந்து அய்யூப் நபி கேட்ட துவா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரை மாதிரி வந்து பொறுமையாளர் யாருமே இல்லை. அவர் வந்து அவ்வளோ நீண்ட நாளா அவர் வந்து உடல் நலம் சரியில்லாம இருந்தாரு. அப்போ வந்து அவர் அல்லாஹ் கிட்ட வந்து பிரார்த்திக்கிறாரு. அவர் எப்படி கேட்கிறாரு பாருங்க. وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ إِنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الراحمين. அய்யூப் நபி தம் இறைவனிடத்தில் பிரார்த்தித்தார், எனக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டது, இரக்கம் காட்டுறதுல பெரும் இரக்கம் காட்டுறவனே, என் மேலே இரக்கம் காட்டுவாயாக என்று பிரார்த்தித்தார். சோ அவர் எப்படி கேட்கிறாரு பாருங்க. அவர் வந்து அல்லாஹ்வுடைய பெயர் அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்லி அவர் வந்து பிரார்த்திக்கிறாரு. இரக்கம் காட்டுறதுல பெரும் இரக்கம் காட்டுறவனே என் மேல இரக்கம் காட்டுவாயாகன்னு சொல்லி அய்யூப் நபி வந்து பிரார்த்திக்கிறார். அப்போ அல்லாஹ்வும் அவர் துவாவை ஏற்று அவருடைய துன்பத்தை நீக்கி அவரை வந்து இந்த துன்பத்துல இருந்து வெளியில கொண்டு வந்தாரு. சோ இந்த மாதிரி நம்ம துவா கேட்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய அழகிய பேரை கொண்டு நம்ம வந்து அவனை வந்து துவா கேட்கணும். அப்போ வந்து அல்லாஹ் நம்ம துவாவை வந்து ஏற்றுக்குவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்து யூனுஸ் நபி கேட்ட துவா. இது வந்து 21வது அத்தியாயத்துல 87வது வசனமா இருக்கு. அவர் என்ன கேட்டாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அதுவும் எங்க இருந்து கேட்டாரு? கடல்ல இருந்து, அந்த மீன் வயிற்றுக்குள்ள ஆழமான கடல்ல இருந்து அவர் வந்து பிரார்த்திக்கிறார். அவர் எப்படி கேட்கிறாரு? லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லையா அல்லாஹ், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், நான் தான் எனக்கு வந்து அநீதி இழைச்சிட்டேன் அல்லாஹ். அவர் எப்படி கேட்கிறாரு பாருங்க. நான் தான் எல்லாம் தப்பு செஞ்சுட்டேன், நீ வந்து தூய்மையானவன் யா அல்லாஹ், நீ வந்து தப்பே செய்யாதவன் யா ரப்பி, என்னை மன்னிச்சிடி அல்லான்னு சொல்லி அப்படியே அல்லாஹ்வுடைய அழகா அவரை வந்து அவருடைய பேரை கொண்டு அவரை வந்து தஸ்பீஹ் செஞ்சு அவர் வந்து துவா கேட்டாரு. அப்போ வந்து அல்லாஹ் வந்து அந்த மீன் வயிற்றுல இருந்து அல்லாஹ் அவரை காப்பாத்தி மறுபடியும் அவருக்கு வந்து உயிர் கொடுத்து அவர் வந்து இது பண்ணாரு.
சோ இந்த மாதிரி ஒரு நபியோட துவா நம்ம பார்த்தாலும் அவ்வளவு அழகா இருக்கும். அதுல இருந்து நம்ம படிப்பினை பெறக்கூடியதா இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜக்கரியா நபி வந்து கேட்ட துவா. அது வந்து 21வது அத்தியாயத்துல 89வது வசனமா இருக்கு. அவர் என்ன கேட்டாரு பாருங்க. ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், என்னை தனியாளா விட்டு விடாதே. எனக்கு பிள்ளையை கூட அல்லாஹ் கிட்ட வந்து பிரார்த்திக்கிறாரு. எப்படி கேட்கிறாரு பாருங்க. வாரிசு அளிப்பவர்களில் சிறந்தவனே, எனக்கு வாரிசை கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு. சோ அவர் வந்து அல்லாஹ்வுடைய பேர் வாரிசு அல் வாரிஸ் சொல்லி அவர் வந்து பிரார்த்திக்கிறாரு. நீதான் வாரிசு அளிக்கிறதுல சிறந்தவனா இருக்கிறையா அல்லாஹ், எனக்கு வாரிசை கொடுன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட பிரார்த்திக்கிறாரு. கடைசியா வந்து இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபி கேட்ட துவா வந்து நம்ம பார்க்க போறோம். அவங்க காபா எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அவங்க வந்து அல்லாஹ் கிட்ட வந்து அவங்க பணியை வந்து ஏற்றுக்கொள்றதுக்காக அவங்க வந்து துவா கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க பாருங்க. 2வது அத்தியாயத்துல 127வது வசனத்தை பாருங்க. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். எங்கள் இறைவா, இது எங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நீ செவி ஏற்பவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய். அப்போ அல்லாஹ் கிட்ட வந்து அவங்களுடைய செயலை ஏற்றுக்கொள்றதுக்காக அவங்க எப்படி கேக்குறாங்க பாருங்க. நீ சமியா இருக்கையா அல்லாஹ், நீ அலீமா இருக்கையா அல்லாஹ், எங்களிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள்ளியா அல்லான்னு சொல்லி பிரார்த்திக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து இந்த பெயர்கள் அல்லாஹ்வுடைய அஸ்மால் ஹுஸ்னா வந்து நம்ம துஆல நம்ம செயல் பண்ணணும். அப்புறம் நம்ம அல்லாஹ்வுடைய ஜிக்ருல அல்லாஹ்வுடைய பெயர்களை வந்து நம்ம ஜிக்ரு செய்யக்கூடியவங்களும் ஆயிடணும் இன்ஷா அல்லாஹ். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை மனனம் செய்யணும், அதை வந்து புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில வந்து இது நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஒரு ஹதீஸின் கருத்தா இருக்கு. புகாரியில வந்து 2736வது ஹதீஸா இருக்கு. அல்லாஹ்க்கு வந்து 99 பெயர்கள் 100க்கு 1 கம்மியா இருக்கு. யார் வந்து அது மனனம் செய்தாரோ அவர்கள் சொர்க்கம் நுழைந்து விட்டார். மனனம் செய்யறதுன்னா என்ன, புரிஞ்சு சிந்தித்து செயல்படுத்தினாரோ அவர் வந்து சொர்க்கத்துல நுழைந்து விட்டார். அப்போ அவர் அல்லாஹ்வுடைய பண்புகளை தெரிஞ்சாலே இஸ்லாம்ல வந்து அது முழுசா அது வந்து அடங்கிடுது. சோ அவருடைய பெயரை தெரிஞ்சு அதை புரிஞ்சு செயல் பண்ணாலே முழு இஸ்லாமும் அதுதான். சோ இது வந்து பண்ணாலே நம்ம வந்து சொர்க்கத்துல நுழைந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அவருக்கு வெறும் அல்லாஹ்க்கு 99 பேர் தான் இருக்குன்னா இல்ல, அதை விட அதிகமா இருக்கு. அவருடைய மறைவான ஞானத்துல இருக்கு. அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்காத பெயர்கள் நிறைய இருக்கு. சோ வந்து இது வந்து குறைஞ்சபட்சம் இதாவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இன்ஷா அல்லாஹ்.